அன்பினஞ்சுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈஸியான இட்லி தோசைக்கான சைடிஷ் பார்க்க போகிறோம். ஈஸியான வெங்காய துவையல் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்ததுன்னா போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 5-6 பட்டை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு பீஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே அப்படியே மிக்ஸ் கப்பில் சேர்த்துட்டு நம்ம அரைக்க வேண்டியது தான். தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு நம்ம அரைக்கணும். இது ஒரு இன்ஸ்டன்ட் வெங்காய துவையல்னு வச்சுக்கலாம். பட் ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு நான் அரைக்க போகிறேன். இப்போ நான் அதில் உப்பு போட்டு அடிச்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நம்மளோட வெங்காய துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நம்ம தாளிக்கணுன்ற அவசியம் கிடையாது, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் காரமாக இருந்தால் வேணால் எண்ணெய் விட்டுக்கலாம், இல்லைனா எண்ணெய் விடாமல் கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இது ஒரு இன்ஸ்டன்ட் துவையல். ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம எதுவும் சைடிஷ் பண்ண டைம் இல்லை அப்படிங்கிற டைமுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்கெல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய இன்ஸ்டன்ட் வெங்காய துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு அழகான விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.